அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நலமா கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது மாசிக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகா, சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 டீஸ்பூன் மாசி சேர்த்துருக்கோம். ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. மாசி செய்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவையான பொருள். இதில் தேவையான நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் நம்ம சேர்க்குறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் நல்லெண்ணெய். அதுவும் இல்லாமல் மீன், கருவாடு, மாசி இந்த மாதிரி உள்ள பொருட்களுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் நம்ம எல்லா சமையல்லையுமே நல்லெண்ணெயும் சேர்த்து சமைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கும் நமக்கு நல்லது. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுட்டோம். வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி நம்ம தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்குவோம். நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்க்குறேன். நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சிரும். வெங்காயம் ரொம்ப முருகக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம், மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கிடணும். அதுக்கு மேலே முறிடுச்சுன்னா நம்மளுக்கு வாசி நல்லா இருக்காது, ரொம்ப கசக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வெங்காயம் கரெக்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கடைசி நமக்கு இந்த பதம் கிடச்சா போதும். இதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்துட்டு இதில் தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கணும், நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம மாசி போடும்போது அதில் துண்டு துண்டாக தக்காளி நிற்காது. தக்காளி இந்த ஸ்டேஜ் வந்துடணும், நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளி இருக்கிற இதில் எல்லாம் வெங்காயமும் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடியும் மிளகாப்பொடியும் நம்ம சேர்த்துக்குவோம். மிளகாப்பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சது தான், நம்ம கடையில் எதுவும் வாங்கலை. நம்ம வீட்டில் நம்ம காய வச்சு திரித்து வச்ச பொடி தான் நம்ம சேர்த்துருக்கோம், வீட்டில் உள்ளது தான் அது. அதனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், சின்ன டீஸ்பூன் அது ஐஸ்கிரீம் ஸ்பூன் மாதிரி தான் இருக்கும், அதுக்கு 2 ஸ்பூன் நான் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் போதுமானது, நார்மலாக இருக்கும் காரம். இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டு, இதை நல்லா பிரட்டினதுக்கப்புறம் நம்ம இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா எல்லாத்தையும் நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாசியும் இதில் சேர்த்துக்குவோம். இதுக்கு நம்ம பெரிய சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. நம்ம இதை இது ஒன்று இருந்தாலே போதும். சாம்பாரோ, ரசமோ, தனி பருப்பு சாதமோ அதுக்கு இது சைடிஷ் நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பலன் பெறுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.